அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. இதனை பார்த்த விஜய் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பினே பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பினே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அல்ல என்று மறுத்து பேசிய நிலையில் மறுநாள் புகார் அளித்திருந்தார். அவரிடம் மாநாட்டிற்கு சென்ற விவரங்களை கேட்டபோது தாயும் மகனும் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனா. அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. தூக்கி வீசிய ரசிகரோ ஜாம்பி போல கம்பியை பிடித்து தொங்கியபடியே மீண்டும் விஜயை பார்க்க எத்தனித்தார். அவருக்கு என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளைதான் ஊஞ்சிருச்சு, விஜய் கண்டுக்காத போயிட்டாரு கொண்டேன்னு சொல்றாங்களே. எதுக்கு அவ்வளவு குழவை இல்ல அவளுக்கு? என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வெறி? என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்முனுக்கிறோம், சைலண்டா இருக்கிறோம். பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க, நான் லேட்டா இங்கே தான் இருந்தேன். நான் மேல ஏறி போனா உடம்பு சரியில்லாதவன் அட்னக்கால் போட்டு தூங்குவாரடி. எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கல்லுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. ஏதோ அந்த கூறுகட்ட மனுஷன் 4 ஏக்கரவ விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு கோயில் மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் பொறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரச மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சு அவரோட பாதுகாவலர்கள் பவுன்சரை தூக்கி போட்டாங்க. ஒரு பையனை பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. உங்களை பார்த்தா சீனியர் ஆபீசர் மாதிரியே இருக்கீங்க. உங்க முன்னால உட்காரவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவன் என்ன மாதிரியே இருக்க ஒரே காரணத்தினால நான் இல்லாத நேரம் பார்த்து லாக்கப் ரொம்ப உடச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு நான் தான் டெலக்ஸ் மாட்டேன்னு சொல்லி லந்து பண்றாங்க. ஐயா இதுக்கு மேல உங்க முன்னால என்னால பேச முடியலையா? சார் இவன் பேச்ச நம்பாதீங்க சார், இவன் பேச்ச நம்பாதீங்க. என் முகத்தை நல்லா பாருங்க, இவன் வச்சிருக்கிறது ஒட்டு மீச. நீங்க வேணா போய் இழுத்து பாருங்க. யாரு மேசிய யாரு பிக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா ஒரு 9:30 மணிக்கு அந்த பையனை நான் தொடர்பு கொண்டிருக்கேன். அதுக்கான ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு. நான் பிள்ளை இல்லைன்னா எங்க அம்மா யாரோ தூண்டுதல் பேர்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிருபரோட பேரையும் சொல்றாரு. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ. ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தர கூட வேணாம். போனே இல்லங்க, இவன் போனுக்கு மேல இடத்துல இருந்து போன் பண்ணி சரத்து எங்க இருக்கான்னு போன் வருது. சத்தியமா இது என் போன், என்னோட போன் தான். அந்த பையனுக்கு சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. அரசியல் ப்ராப்ளம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா ப்ராப்ளம். அவருக்கு இவ்வளோ மாதிரி பாதுகாப்புலாம் இருக்கும். அங்கே நம்ம ஒரு தடையை தாண்டி போகும்போது நம்மளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும். அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லையா? யோசனை இருந்திருக்கும். சூதுல
தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா என்னமோ இது போய் முறைக்கிற. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். டேய் ஒரு கட்டுல எத்தனை காடுன்னு தெரியுமாடா உனக்கு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி. காயம் ஏதும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் தாவேக்க மாநாட்டில் தன்னை பவுன்சர்கள் தாக்கியதாக கூறி தன் தாயுடன் சென்று தாவேக்க தலைவர் விஜய் மீது போலீசில் புகார் அளித்திருந்தார். டேய் வாடாங்க. வந்துடுறா. பம்மாத வந்துரு. ஏண்டா டேய் எந்த ஊர்றா உனக்கு? நான் ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேனா நாயே? ஏடா ஓ டெஸ்டுக்கு நான் தான் கரெக்டா? ஓ டெஸ்டுக்கு ஊரு தூக்குற மாதிரி இருக்கு என்ன பார்த்தா? நாயே கேவலம் ஒரு பொம்பளைட்ட அடி வாங்கி கொடுத்து போயிட்டான். ஐயோ சப்பைய இருக்கட்டும். நல்ல வேலை எவனும் பார்க்கலப்பா. உங்ககிட்ட வந்து புஷியானந்த் தரப்புல எதுவும் பேசுறாங்க? புஷியானந்த் அவங்க தரப்புல எதுவும் பேசுறாங்களா? அவங்க எதுவும் மிரட்டுறாங்களா? இன்ன வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேசல. ஆனால் த்ரெட்டன் கால்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. யார்? ஹலோ யார் சார் பேசுறது? சொல்றவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2-3 நாளா இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்சியிலேருந்து பேசல, எனக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசியிருந்தாங்க. சென்னையில இருந்து மும்பை வந்து நீ வாண்டியார் வீட்டுல செத்தாரக்காக மும்பைல இருந்து என்ன ஊரை விட்டே விரட்டுறேடா. நியாயமான இது. உனக்கு உன்னை யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபோனை வச்சிருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டேன். நான் அவரோட ரசிகரா ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனேன் தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோட நான் எதுவும் பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிச்சில தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. நாங்களும் விஜய் ரசிகர் தான் சார். நாங்க ஏன் சார் விஜய்? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன்.